தற்போது உலகம் வெப்பமயமாக்கலை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கு. குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக வர்ற காலங்களில் வெயிலின் தாக்கம் கோடை காலத்தில் அதிகமாக இருக்குது. 99 டிகிரி, 100, 101, 102, 103, 104 104 டிகிரி சென்டிகிரேடுக்கு மேலே போகிற அளவுக்கு வெயிலினுடைய தாக்கம் இருக்குது. இந்த வெயிலின் வெப்பம் தாக்குறதுனால சில நோய்கள் ஏற்படுது. அதை பற்றி அறிஞ்சிக்கிறது கோடை காலத்தில் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவை வெளியிடுறேன். குறிப்பாக வெப்பத்தினால, வெயிலினுடைய தாக்கத்தினால சதப்பிடிப்பு, மசில் கிராம்ஸுங்கிற தொந்தரவு அதிகமாக ஏற்படுது. இது இல்லாமல் ஹீட் எக்ஸாஷன்னு சொல்லக்கூடிய வெயிலில் அலைகிறதுனால வெப்ப அயற்சி, சோர்வு ஏற்படுறதற்கு வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் ஹீட் ஸ்ட்ரோக்குண்டு உயிருக்கே பாதிப்பை விளைவிக்கக்கூடிய பெரிய தொந்தரவும் இந்த வெயில் காலத்தில் அதிகமாக ஏற்படுறதற்கு வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் வெயில்னால் மயக்கம் ஏற்படுறது, தலைவலி ஏற்படுறது, கால் சமயத்தில் வீங்கிறது, இது மாதிரி தொந்தரவுகள் ஏற்படுது. இது இல்லாமல் நம்ம உடலில் இருக்க சில தொந்தரவுகள், குறிப்பாக மைக்ரைன்கிற ஒத்த தலைவலி, இருதய தொந்தரவு, மூளை நரம்பியல் தொந்தரவுகள், சுவாச தொந்தரவுகள் மற்றும் சிறுநீரக தொந்தரவுகள்லாம் அதிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோயாக உருவெடுக்கிறது இந்த வெயில் காலத்தில் தான். எனவே இதை பற்றிய அடிப்படை அறிவுகளை நம்ம தெரிஞ்சுக்கிறதுல மிகவும் மோசமான ஹீட் ஸ்ட்ரோக்கை பற்றி கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஹீட் ஸ்ட்ரோக்குங்கிறது சிறு வயசு குழந்தைகள்லையும் வயதானவர்கள்லையும் வர வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குறிப்பாக நம்ம மூளையும் அதன் சார்ந்த நரம்பு இயக்கங்களும் தான் நம்ம உடலில் ஏற்படக்கூடிய வெப்பநிலையை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு உறுப்பாக இருக்குது. இது வளர்கின்ற பருவத்தில் குழந்தைகள்கிட்ட இருக்கிறதுனாலையும், வளர்ந்து தேயிரும் நிலையில் வயதானவர்கள்ட்ட இருக்கிறதுனாலையும் வெப்பகால நோய்கள், வெப்பத்தாக்கு, ஹீட் ஸ்ட்ரோக்குங்கிறது அதிகமாக இந்த 20 வயசில் ஏற்படுது. குறிப்பாக 2 வகையான ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஒன்று சுற்றுச்சூழல் வெப்பநிலை 104 டிகிரிக்கு மேலே போகும்போது இந்த ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படவும், அல்லது வெப்ப காலத்தில் அதிகமான உடற்பயிற்சி, வெயிலில் அலைகிறது போன்ற காரணத்தினால உடலினுடைய வெப்பநிலை 104 டிகிரிக்கு மேலே ஏறுறதுனாலையும் இந்த ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதனால் என்ன தொந்தரவுகளை நம்ம அறிய முடியும்னா, தலைவலி, உமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, சமயத்தில் நினைவு மயங்கிய நிலை, உடல் அசதி, பதஷ்டம், படபடப்பு போன்ற தொந்தரவுகள் இருக்கும். அதிக தாகம் எடுக்கும். தோல் வறண்டு சூடாக காணப்படும். வெயில் காலத்தில் இப்படி ஒரு மயங்கி விழுந்து ஒருத்தர் இருந்தால் இதற்கு உடனே சிகிச்சை அவசியமாக செஞ்சுக்கிறணும். சிகிச்சைங்கிற முறையில் இதை தடுக்கிற முறைகளும் இருக்குது, ஏற்பட்டால் செய்கிற சிகிச்சை முறைகளும் இருக்குது. இவ்வாறு வெப்ப காலத்தில் வெப்பத்தாக்கு, வெப்ப நோய்களை குறைக்கிறதற்கு நாம் சில பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கணும். குறிப்பாக நீராகாரம், மோர், நீர்ச்சத்துள்ள காய்கறிகள், பழங்களை அதிகமாக சாப்பிட்ணும். அதே டயத்தில் ஆர்டிஃபிஷியல் ஃபுட்டுன்னு செயற்கையாக பழுக்க வச்ச பழங்களை உட்கொள்ளக்கூடாது. மதுவை குடிக்கிறதுனால ஹீட் ஸ்ட்ரோக் அதிகம் வர வாய்ப்பு இருக்குது. அதை தவிர்த்துக்கிடணும். அது மட்டும் இல்லாமல் உடலில் லேசான மெல்லிய கதர் ஆடைகளை அடையணும். டைட்டான ஆடையை அணியக்கூடாது. காத்தோட்டமான வசதியுள்ள இடங்களில் இருக்கணும். ஏசி வேலை செய்யலைன்னா வெளியே படுத்துக்கிடணும். இத்தோடு குழந்தைகளையோ முதியவர்களையோ காரில் அடைச்சி வச்சு லாக் பண்ணிவிட்டு போயிடக்கூடாது. ஏன்னா காரு வெயிலில் நிற்கும்போது வெப்பநிலை அதிகரித்து அவங்க மயக்க நிலைக்கு அடைஞ்சு உயிருக்கே பாதிப்பையும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எனவே இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கை தவிர்ப்பதற்கு கோடை காலத்தில் அதிகமாக உணவுகளை, உரப்பில்லாத உணவுகளை, நீர்ச்சத்து மிகுந்த உணவுகளை, காய்கறிகளை,
பழங்களை அதிகமாக உட்கொண்டு கதர் ஆடை அணிஞ்சு டைட்டான ஆடைகளை தவிர்த்து காற்றோட்டம் உள்ள வசதிகளில் வாழ்கிறது, இயற்கை சூழலோடு ஒன்றி வாழ்கிறது நல்லது. மேலும் இது ஹீட் ஸ்ட்ரோக் காரணமாக மயங்கி விழுந்தவங்களை உடனே 108க்கு ஃபோன் போட்டு அந்த பாதிப்பு அடைந்த மனிதர்களை உடனடி மருத்துவ சிகிச்சைக்காக ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைக்கிறதும் ஒரு பெரிய கடமையாக பப்ளிக்கில் சமுதாயத்தில் நமக்கு இருக்குது. எனவே இந்த கோடை காலத்தில் ஹீட்டு வெப்பநிலையினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை உணர்ந்து அதை தவிர்க்க நாம் ஒவ்வொருவரும் முன்வர வேண்டும். இதற்கு அடிப்படை காரணமான குளோபல் வார்மிங், நாடு ஊர் வெப்பமாவதை தடுப்பதற்கு நம்மால் முடிந்த உதவிகளை மரம் நடுவது போன்ற ஒரு உதவிகளை நம்ம செய்யணும். I am Dr. M.A. Alim, neurologist, Trichy, Tamil Nadu, India.